தாவேக்க என்ன வாஷிங் மிஷினாக வச்சிருக்கு? குட்கா ஊழல் கரை படிந்தவரை வாஷிங் மிஷினில் போட்டு தூய்மைப்படுத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் எழுந்திருக்கேன். தர்மம்னு ஒன்று இருக்குது, சட்டம்னு ஒன்று இருக்குது. சட்டத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன், தர்மத்தை பற்றி பேசலை. சட்டம் என்ன சொல்லுது? அன்டில் ப்ரூவன் யூ ஆர் நாட் கில்ட்டி. இன்னைக்கு மீடியாக்கள்லேயே பேசப்பட்டு, மீடியாக்கள்லேயே கொலை செய்யக்காரன் நிரூபிக்கப்பட்டு மீடியாக்கள் தூக்கிலிடுவாங்க. பொய்யை சொல்கிறதுனா எதை வேணாலும் சொல்லலாம். யாருக்கு? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்ன விதமான மக்கள் மத்தியில் எந்த இது இருக்குதோ, நான் ஒன்று சொல்கிறேன்னா உண்மையை சொல்கிறேன்னா இல்லை பொய்யை சொல்கிறேன்னா, மக்கள் கண்ணோக்கி சொல்கிறேன்னா மக்களுக்கு தெரியும். என்னுடைய நம்பகத்தன்மை இருக்குது. அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பொய்யை சொல்லி, அவதூறுகளை சொல்லி, மற்றவர்களில் தனிநபர் இதை செய்து வளர்ந்த கட்சி. அவருடைய பாரம்பரியமே அதுதான், அசிங்கமான ஒரு பாரம்பரியம். அவங்களுடைய கவனம் பூரா அடித்தட்டு மக்கள், அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவது, அடித்தட்டில் ஒவ்வொரு நாள்லேயும் லஞ்சம் லாவண்யம் பார்க்காம இருக்கணும். பல அதிகாரிகளுக்கு இந்த டிரான்ஸ்ஃபரோ இதுவோ காசு வாங்காமல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் இன்னும் பிரபலமாக பேசணும். இவர்கள் செய்வதே நல்லது பேரும். திருக்குறள் ஒன்று ஞாபகம் வருது, அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய செய்யும். நீங்கள் நல்லது நிறையா பண்ணிட்டு போங்க, நிறையா பண்ணுறாங்க, இதில் ஒன்றும் சந்தேகமே வேணாம். ஒரு காலத்தில் திமுகவை 60-70 திருட்டு முட்டா கழகம்னு சொல்லுவாங்க. நான் அதை சொல்ல விரும்பலை, தவறுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க தன்னை திரும்ப திரும்ப அது மாதிரி தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு சாதியவாதி அவங்க இவன்னு சொல்லலை. அவர் நம்ம பேர் என்ன, பாரதியார். இவர் நான் என்ன அந்த மாதிரி இவன்னு சொல்லி ஒரு தரம் குறைந்து அவர் சொல்லலைன்னே சொல்லிட்டே இருக்கீங்களா சார்? இல்லை, அவர் என்ன சொன்னார்? தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு அமெரிக்கை நாராயணன் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். உங்கள் மூலமாக மக்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி சார். தாவேக்க ஆட்சி அமைவதற்கு காரணமாக இருந்த கூட்டணி கட்சிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட்டணி கட்சி தலைவர்களை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் சந்தித்து பேசினார். அப்போது அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் 2 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துடும், 3 மாசத்துல கவிழ்ந்துடும் சொல்றவங்களாம் நீங்க நம்பாதீங்க, நாங்க உங்களுக்கு எப்பவும் உறுதுணையா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு செய்தியை முதலமைச்சருக்கும் தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நம்பிக்கை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம். ஐ திங்க் அதாவது கூட்டணி கட்சிகளாக வந்தவர்கள் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த தாவேக்க அரசுக்கு ஒரு நேர்மையாக ஆட்சி செய்ய முயற்சிக்கும் அரசுக்கு, இன்னும் நேர்மையாக ஃபுல் ஆகலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நேர்மையாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு சொல்வதற்கான தைரியம் இருக்குது, அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இன்னும் சிறப்பாக எடுக்கணும். ஆனால் இது ஒரு நல்ல ஆரம்பம். இந்த இதுக்கு அவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டதற்கு அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். ஓகே சார். கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுத்தாலும் தாவேக்காவிலிருந்து தொடர்ந்து அதிமுக கட்சியை சேர்ந்த பல்வேறு எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு சேர்றாங்க. இப்போ சமீபத்தில் கூட விஜயபாஸ்கர்கள், விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்து கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. இது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகுது. அதாவது நீங்க ஊழலற்ற ஆட்சி தருவன்னு நீங்க சொல்றீங்க, தாவேக்க என்ன வாஷிங் மிஷினா வச்சிருக்கு? குட்கா ஊழல் கரை படிந்தவரை வாஷிங் மிஷினில் போட்டு தூய்மைப்படுத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் எழுந்திருக்கேன். நியாயமான கேள்வி தான். ஆனால் கேள்வி கேட்பவர்களுக்கே, இந்த கேள்வி கேட்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல்வாதிகள், அரசியலில் ஆழ்ந்து ஊழ்ந்து, இன்னும் கேட்டால் ஊழல் செய்தவர்கள், ஊழல் செய்தவர்களுடன் இருந்தவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கனிமொழி கேட்டிருக்காங்க, நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க. கனிமொழி ஊழல் செய்தவர்கள் அவங்க பர்சனலாக செஞ்சிருந்தாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்களும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்றது தான் உண்மை. அது நான் அதை நான் ரொம்ப அவங்கள மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன்னு நான் பேசுறது இல்லை. முதல்ல கனிமொழி அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரியல. அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, அதை விடுங்க. நம்ம ஸ்டாலின் அவர்கள் கரூரில் என்ன பேசினார், செந்தில் பாலாஜியை பற்றியும் தெரியும்.
அவர் செந்தில் பாலாஜிக்கு உள்ள மட்டும் கூட்டு வரல, என்ன பதவி கொடுத்தாரு, எப்படி உபயோகப்படுத்தினார், கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி. அவருக்காக எங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனால் தெரியும் இவர்களுக்கு அந்த தகுதி இருக்காங்க. ஆனால் 2 wrongs does not make a thing right. ஒன்று நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லை சொல்லுவாங்க தமிழில், நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு. ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு பழமொழி உண்டு. எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃபியூச்சர். அதாவது நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தான் சொல்லுங்கள். இவர் ரிஷிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் அவர்கள் எல்லாமே சரியா இல்லை. ஆனால் ஒரு குற்றம் செய்தவன் திருந்தி அவன் வந்து ஒரு செயின்ட்டாக கூட மாற முடியும். அதனால் இவர்கள் விஜயபாஸ்கர் அவர்கள் இருந்தது என்ன உண்மை. அவருடைய கடந்த காலத்தை பார்க்காம தாவேக என்ன பார்க்குது, அவருடைய எதிர்காலம் சரியா இருக்கணும். நிர்மல் குமார் சொல்லிருக்காரு, தப்பு செஞ்சா தண்டிக்க போறீங்கன்னு. அவங்க மாறிட்டாங்கன்னா நல்லது தானே. ஸோ ஒரு அவங்க மேலே பர்மனண்ட்டாக இது பண்ணி அவங்கள இப்போ இல்லை குற்றவாளிகள் கூட சிறை தண்டனை பெற்றவர்கள் அயோக்கியமாக எங்கள் நாட்டினுடைய ராஜீவ்காந்தியை கொன்றவர்களை கூட நம்ம பார்த்துட்டு அவன் குற்றவாளி இருந்தால் கூட திருத்தி வாழணும்னு வாய்ப்பு சொல்கிறோம். அப்போ இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன, திருந்தி வாழட்டும். அதுதானே இந்த சமுதாயத்தின் முற்போக்காளர்கள் சொல்கிறாங்க. இவர்கள் திருந்தி வாழட்டுமே. ஐ ஹோப் தி சேஞ்ச். இவங்க சொல்ற விஷயங்கள்ல அதாவது எப்போ வேணாலும் தேர்தல் வரலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது மையமா வச்சு மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார். இவங்க எதுக்காக தொடர்ந்து இதை சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து எங்களுடைய எம்எல்ஏக்கள், தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களை விலைபேசி அவர்களை வந்து எங்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கிறாரு. அது தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மைதான். ஏதாவது அதனால தான் ஸ்டாலினை நான் இப்போ விமர்சித்தேன். அன்று வந்து நான் குதிரை பேரம் பண்ண முடியாதுன்னு. ஆனால் இவர்களுக்கு அப்போ பிடிச்சுட்டே எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் எவ்வளோ நெருக்கம் தெரியுது. நான் உன் ஆட்சியை கவிழ்க்க மாட்டேன், இன்னைக்கு நானே உன்னை முதலமைச்சராக இருக்குவேன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேரும் அதை நான் சொல்லலை, அவர்கள் கூட்டணியில் இருந்த இது முஸ்லீம் லீகே சொல்லியிருக்கு. அதனால் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுறாங்கன்னு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஹேவிங் செட் தட், ஏதாவது இல்லை என்ன ப்ராப்ளம்னா, இப்போ இவரே நிர்மல்குமார் தான் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். இவர் வந்தாலும் இதற்கான இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். 2 அவங்க பேர் என்ன, அதிமுகலேருந்து வந்த அமைச்சர்கள் இருவருமே வந்து லஞ்சம் இதுக்கான இதை ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சட்டம் தன் கடமையை செய்யும்னு நான் வரவேற்கிறேன். எது விதமாக கடமை செய்யணுன்றது இல்லை. இது வந்து ஆனால் அன்டில் ப்ரூவன் இது இன்னொன்று இருக்கணும். நம்ம தர்மம்னு ஒன்று இருக்குது, சட்டம்னு ஒன்று இருக்குது. சட்டத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன், தர்மத்தை பற்றி பேசலை. சட்டம் என்ன சொல்லுது, அன்டில் ப்ரூவன் யூ ஆர் நாட் கில்ட்டி. இன்னைக்கு மீடியாக்கள்லேயே பேசப்பட்டு மீடியாக்கள்லேயே கொலை செய்யக்காரன் நிரூபிக்கப்பட்டு மீடியாக்கள் தூக்கிலிடுவாங்க. ஆனால் சட்டம் வந்து பிரகாரம் அவர்கள் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. குற்றச்சாட்டில் இதுவாச்சுன்னா அவர் மேல் தண்டனை வரணும். அதை நிரூபிக்க எப்படி செய்கிறாங்களோ எதிர்கட்சிகள் செய்யட்டும். இன்றைய போதுக்கு அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டுமே, திமுக அரசால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். தாவேக்கா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எங்களுடைய கட்சி எம்எல்ஏக்களை வந்து இவர்கள் விலைக்கு வாங்க பார்க்குறாங்க, விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்க்க ஒரு சதி நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு சொன்னாங்க. அது தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்டு அந்த ப்ராசிக்யூஷன் போயிட்டு இருக்கு. இப்போ இதே நேரத்தில் நேற்று கைது செய்யப்பட்ட திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். அவதூறு பேசியதாக கைது செய்யப்பட்ட திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் அந்த போலீஸ் கைது செய்யப்பட்ட பிறகு சொல்றாரு, என்னை தாவேக்காவில் சேர்வதற்கு நிர்பந்தப்படுத்தினார்கள், நான் அதற்கு வந்து உடன்படாதனால என்னை கைது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறார். ரைட். அதாவதுங்க, பொய்யை சொல்றதுனா எதை வேணாலும் சொல்லலாம். யாருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்ன விதமான மக்கள் மத்தியில் எந்த இது இருக்கு? இப்போ நான் ஒன்று சொல்றேன்னா, உண்மையை சொல்றேன்னா இல்லை பொய்யை சொல்றேன்னா, மக்கள் கண்ணோக்கி சொல்றேன்னா மக்களுக்கு தெரியும். என்னுடைய நம்பகத்தன்மை இருக்குது. அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. இதை வந்து யாருமே நம்ப மாட்டாங்கன்றது என்னுடைய பார்வை. அது சரியா இருக்குமா தெரியல, மக்கள் பதில் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பொய்யை சொல்லி அவதூறுகளை சொல்லி மற்றவர்களில் தனிநபர் இதை செய்து வளர்ந்த கட்சி. அவருடைய பாரம்பரியமே அதுதான். அசிங்கமான ஒரு பாரம்பரியம், அருவருக்கத்தக்க பாரம்பரியம். ஓகே சார்.
சார் இப்போ இந்த திராவிட ஆட்சிகள், அதாவது அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஆட்சிக்கு வரும்போது, திமுக ஆட்சிக்கு வரும்போது அதிமுகவினர் கைது செய்வதும், அதிமுகவினர் ஆட்சிக்கு வரும்போது திமுகவினர் கைது செய்வதும், இது ஒரு தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்த விஷயமா இருந்துச்சு. ஆனா தாவேகா ஒரு மாற்றத்திற்கான ஆட்சி, இவங்க வந்து அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்ச இந்த காலகட்டத்துல, அதாவது முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறது ஒரு முதல் விக்கெட் அப்படின்னு சொல்றோம். இப்போ அது தொடர்ந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களும் தேடப்பட்டிருக்கிறார். இந்த அவருடைய அவருடைய இவர் தம்பி தேடப்படுறாங்க. தம்பியும் தான், அவர் மேலேயும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையை தாவேக அரசு கையில் எடுத்திருக்கிறதா அப்படின்னு பார்க்கலாமா சார்? இது 2 விதமா பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை நான் போன இதுலயே சொன்னது வந்து, இவர்கள் அரசு கவர்னன்ஸ்ல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது. ஆனா எதிரிகள் தூண்டுகிறார்கள் இருக்குச்சு. சில நேரங்கள் க்ஷத்ரிய தர்மம்ன்றது வேற மாதிரி ஆயிடுது. ஐ ஸ்டில் பிலீவ் அவங்களுடைய கவனம் பூரா அடித்தட்டு மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவது, அடித்தட்டில் ஒவ்வொரு நாள்லையும் லஞ்சம் லாவண்யம் பார்க்காம இருக்கணும். பல அதிகாரிகளுக்கு இந்த டிரான்ஸ்ஃபரோ இதுவோ காசு வாங்காமல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் இன்னும் பிரபலமாக பேசணும். இவர்கள் செய்வதே நல்லது பேரும். திருக்குறள் ஒன்று ஞாபகம் வருது. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய செய்யும். நீங்கள் நல்லது நிறையா பண்ணிட்டு போங்க. நிறையா பண்ணுறாங்க, இதில் ஒன்றும் சந்தேகமே வேணாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் நேற்று போயிருக்காரு. போயிட்டு ஒரு ஊரில் இத்தனை வருஷமாக கோவிலுக்கு போக இருந்த வழியை தனியார்களுக்கு காசு கொடுத்து இந்த திமுக திராவிட மாடல் அரசு செய்ததை நீக்கி அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. கோவில் இதில் கலந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ எப்படி அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்லதை செய்யுங்க, மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. ஐ திங்க் தேட்ஸ் அ பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்டுன்றது தான் என்னுடைய இதுவாக இருக்கும். ஆனால் சில நேரம் இவரை பண்ண வச்சிங்க, முதலமைச்சரை நீங்கள் ரொம்ப சீண்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு புரிகிற வழியில் பதில் சொல்ல வேண்டியது இந்த அரசினுடைய கடமையாக இந்த அரசு நினைக்கிறது. மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எல்லாரும் மகாத்மா காந்தியாக இருக்க முடியாது இல்லை. கண்டிப்பாக சார். திரு பன்வரிலால் புரோஹித் ஆளுநராக இருக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். ஆளுநர் ஆய்வு செய்ய போறாங்க, துறை வாரி ஆய்வு செய்ய போறேன்னு சொல்லி அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. கரெக்ட். இப்போ நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இப்போ இருக்கக்கூடிய திரு அர்லேக்கர், ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வந்து வைகை வந்து நீங்க புனரமைக்கிறீங்களா இல்ல ஆளுநர் மாளிகையை மக்கள் பவன் வந்து களமிறங்கி செய்யட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டதோடு மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் ஒரு ரிவ்யூ மீட்டிங் அது தொடர்பாக செய்திருக்கார். அது இன்னைக்கு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இன்று நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கூட மின்துறை அமைச்சரும் சிபிஎம்ல எம்பிஆர் கூடிய திரு வெங்கடேசன் அவர்களும் கடுமையாக ஆளுநரை விமர்சனம் செய்திருக்கார்கள். ஆளுநர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பிஜேபி அரசனுடைய ஒரு பாலிசியாக போயிடுச்சு. இட்ஸ் அ ஷேம்ஃபுல். ஏன்னா அது ஆளுநருங்கிறது ஒரு ஃபிகர் ஹெட். இங்கே வந்து ஒரு மந்திரி சபை இருக்குச்சு, அது மூலமாக மட்டுமே நிறைவேற்ற வேண்டும். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஜெயலலிதாவை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் மற்றொரு மாநில முதலமைச்சர் ப்ரெஸ் பண்ணால் எல்லா வீடியோ கான்ஃபரன்ஸில் எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் அவங்களாம் அவ்வளோ பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஏங்க பண்ணலன்னு. அட என்னடா முட்டாள் மாதிரி பேசுகிற. ஒரு அரசுன்னா அதற்கான சீஃப் செக்ரட்டரி இருக்காரு, ஹோம் செக்ரட்டரி இருக்காரு, இது இருக்காரு. ஒன்றுத்துக்கு நான் போய் பேசிட்டுனா அவங்க எதுக்கு, அரசு இயந்திரம் எதுக்குன்னு. அது மாதிரி ஒரு விவரம் புரியாத, ஒரு முதிர்ச்சி அடையாத, அரசியலுடைய சாசனத்தை பற்றி புரியாத ஒருவரை போய் ஆளுநர் ஆக்கியிருக்காங்களே. இது வந்து இது பிஜேபியோட வழக்கமாக போச்சு. நான் முன்றைய காலத்தில் சபாநாயகராக இருந்திருக்கிறார், ஒரு அரசியல் பார்வையோட தானே இருக்கிறார். யாரு? அர்லேக்கர் அவர்கள். இப்போ ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கர் அவர்கள் சபாநாயகராக இருந்தில்ல. அந்தந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி தன்னை வளர்த்துக்கணும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், திமுக காலத்துலேயும் இந்த மாதிரி ஆளுநர் செய்யச்சே நான் அதை விமர்சிச்சிருக்கேன், இப்பயும் விமர்சிக்கிறேன். நான் வந்து அன்றொரு வார்த்தை இன்றொரு வார்த்தை கிடையாது. இயன்றவரை காரணங்களால் சில மாற்றிக்கலாம், எனக்கு உண்மை தெரியுதால. நான் வந்து அது கலைஞராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் விமர்சிப்பது என்னுடைய இது, அதுதான் தர்மம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ சொல்லும்போது சொன்னீங்க, நான் கலைஞராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி விமர்சனம். இப்போ திரு RS பாரதி அவர்கள் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார். பார்ப்பனர்கள் என்றால் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரை பார்த்து ஒரு இது வச்சிருக்கிறாரு. நீங்க ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களுடைய விஷயத்துல கூட நீங்க காங்கிரஸ்ல இருக்கும்போது அதை விமர்சனம் செஞ்சிருக்கீங்க. இப்பவும் அதே மாதிரி ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. அதாவது கலைஞர் அவர்கள்
நான் மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழகத்தில். அவர் வந்து தமிழகத்தில் உள்ள பார்ப்பனர்கள் வெளியேற வேண்டும்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அப்போ நான் அவருடைய கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த பிராமணன். நான் சொன்னேன், கலைஞர் அவர்கள் தாங்கள் விரும்பாத, பிராமணர்கள் விரும்பாத பார்ப்பனர்களை தமிழகத்தை விட்டு விமர்சிக்க செல்ல வேண்டும் என்றோ, இல்லை இஸ்லாமியர்களை துலுக்கர்கள் என்று சொல்வதோ, நாவிதர்களை அமட்டர்கள் என்று சொல்வதோ தவிர்க்க வேண்டும். இது 3ஆம் தர அரசியல் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது இது வந்து அவங்க பாரம்பரியமே. இவன் வந்து ஒரு காலத்தில் திமுகவை வந்து 60-70 திருட்டு முட்டா கழகம்னு சொல்லுவாங்க. நான் அதை சொல்ல விரும்பலை, தவறுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க தன்னை திரும்ப திரும்ப அது மாதிரி தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு வந்து சாதியவாதி அவங்க இவன்னு சொல்லலை. அவர் நம்ம பேர் என்ன, பாரதியார். இவர் நான் என்ன அந்த மாதிரி இவன்னு சொல்லி ஒரு தரம் குறைந்து அவர் சொல்லலன்னே சொல்லிட்டே இருக்கீங்களா சார்? இல்லை, அவர் என்ன சொன்னார்? அவருடைய இதை பாருங்க எப்படி பண்றாங்க. ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் புத்திசாலின்னு நினைக்கிறாங்க. ஒரே வார்த்தையை திரும்ப சொல்லி நான் பாப்பான்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. எவ்வளவு அசிங்கமான கேவலமான அடித்தட்டு. அதாவது அதுங்க கூட இருக்க லாய்க்கில்லை. அங்கே மக்கள்லாம் நல்லா அடித்தட்டு மக்கள் நல்லா இருக்காங்க. அடித்தட்டு அரசியல் செய்கிற அடித்தட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவன் தூக்கி போட்டாங்க. அதனால் அது மாதிரி அரசியல் செய்யாதீங்கன்னு கேட்டுக்கிறேன். ஆனால் எப்படி நீங்கள் தூண்டுறீங்களோ மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் அந்தணர்களை சொல்கிறேன். அந்தணர்கள் என்பது அறவோ. ஆனால் நீங்கள் வந்து இவரை விமர்சிக்க வேணாம், மக்கள் பதில் சொல்லுவாங்க. தயவு செய்து இந்த இவர் மாதிரி தான் RS பாரதி, அப்புறம் கலைஞர் போன்றவர்களை போன்று இவர் வந்து நம்ம தே ஆர் ஆனரபிள் பீப்புள். ஜஸ்ட் லைக் Brutus is a very honorable person. These people are honored. So let us not do anything for them. ஓகே சார். சார், காங்கிரஸ் கட்சியிலிருந்து அமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஸ்வநாதன் குறித்து இன்று ஆளுநரிடம் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கு. மதுரையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெண் குழந்தைகளுடைய காலை தகாத முறையில் தொட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு யார் கொடுத்துருக்காங்க? பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன். இது நடந்து ஒரு ஏறக்குறைய 15 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாரு. ரெண்டாவது இவங்களுக்கு வேற, அதாவது ஐ திங்க் ஹீ ஷுட் நோ. நான் வந்து விஸ்வநாதன் இல்லை, என்னுடைய நண்பர் தான். அந்த கட்சியில் இருக்குச்சு, எனக்கு அவர் நல்லா தெரியும். அவர் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எது சரி, இன்னும் இந்த காலகட்டத்தில் இது ரைட் டச் ராங் டச்லாம் சொல்லிக் கொடுக்குற காலத்தில் அவர் செய்தது தவறுன்னு நினைக்கிறேன். அந்த தவறுக்கு அவர் மன்னிப்பு கோரிவிட்டார். வருங்காலத்தை அந்த மாதிரி பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து சமுதாயத்தில் பொறுப்பில் இருந்தவங்க பொறுப்பாக நடந்துக்கணும். உங்கள் வீட்டு குழந்தைய இல்லை, அவங்க பப்ளிக்கில் எப்படி பேசணும், எப்படி நடக்கணும்னு. நான் தரக்குறைவாக யாரையுமே பப்ளிக்கில் விமர்சிப்பது இல்லை. ஸோ ஹி நீட்ஸ் டு பி கேர்ஃபுல். அவரை விமர்சனம் வந்தது சரி, அவரை தான் செய்ய தவறு என்று ஒப்புக்கொண்டு தெரியாமல் அந்த எண்ணத்தோடு செய்யாட்டாலும் செஞ்சு தவறுன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதோட விட்டு போகிறதான் உத்தமம். அவர்கள் வந்து இதில் அரசியல் செய்கிறாங்க, செய்யட்டும். ஏன்னா அவர்கள் வந்து அவர்கள் பாலியலில் மற்ற மாநிலங்களில் பாலியலில் இது பண்ணுற இவர் தானே, கட்சி தானே. அதுதான் பப்ளிக் பிளேஸில் ஒரு மேனஸோட நடந்துக்கணும். நிச்சயமாக நடந்துக்கணும். எல்லாருக்கும் அது இருக்குது. அவர் செய்யாத தவறு அதில் ஒன்று. அதையும் நான் அதுக்கு வருத்தப்படுறேன். அவர் வந்து திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். சார், அதே நேரத்தில் திரு நயினார் நாகேந்திரன் அவங்க தான் சொல்லுவாங்க, தாவேகா கட்சியினரே நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் ஈடுபடுறாங்க, அவங்க மீது இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது, கை கட்டி வேடிக்கை பார்க்குதுங்க மாதிரி தப்பு. அவங்க அந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து ரொம்ப ஆர்வக்கோளாறுல செய்கிறாங்க. நேற்று கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஆனால் அதுக்காக உடனே ஒருவர் வந்து கட்சியிலிருந்து அது மாதிரி ரீல்ஸ் போடுறதில் நீக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் ஆர்வக்கோளாறு. ஆனால் இவங்கெல்லாம் இது ஹிஸ்ட்ரி தெரியாதுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக திமுக ஆட்சிக்கு வரும்போது 67 எப்படி நடந்ததுன்னு தெரியும். அப்போல்லாம் இந்த வீடியோலாம் கிடையாது. கரத்துண்டு போட்டு காலரை பிடிச்சவங்க உண்டு. ஆனால் தவறு தான், திருத்திக்கிட்டாங்க. இவங்களும் திருத்திக்கணும். ஐ டோன்ட் திங்க் அரசியல்வாதிகள் போய் எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எந்த மேடையில் ஏறணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இவர்களுக்கு அந்த அரசியல் பக்குவம் இல்லை, தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதே நேரத்தில் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்கள் இந்த ஆளுநர் குறித்து சொல்லும்போது சொல்றாரு, நீங்க வந்து தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தெல்லாம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்ற அதே நேரத்தில் இன்னொன்று சொல்றாரு, கர்நாடகாவில் மேகதாது பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை நீங்க கேட்குறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு சரின்னு இருக்கு? அதாவது 2 விதமாக பார்க்கலாம்.
வன்னி அரசுடைய பல விதங்கள் பல நேரங்களில் அவருடைய தனிப்பட்ட வகையில் நான் அவருடைய கருத்துக்கு ஒத்து போகாமல் இருந்திருக்கேன். இதில் சரியானது தான். ஏன்னா இவர் வந்து தமிழக ஆளுநர் என்பவர் தமிழகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறவர் நம் இட. அப்போ இது விஷயமா பேசுறதுல ஒன்றும் தவறில்லை. ஃப்ரம் த he is only a representative of Tamils. ஸோ மத்திய அரசோட ரெப்ரசன்டேட்டிவாக எல்லாம் தமிழர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும் இவர். அதனால வந்து அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவர் மத்திய அரசோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு இது. ஆனால் சொல்வதில் தவறில்லை என்று தான் என்னுடைய பார்வை. சார், பட்ஜெட் கூட்டத்தொடர்லாம் தொடங்க இருக்கு. உங்களுடைய பைண்டிங்ஸ் என்ன சார்? அதாவது இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பைண்டிங்ஸ். சிஸ்டம்ஸ் கொண்டு வரணும். இந்த அரசு வந்து கரப்ஷனை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க, இறைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக அடித்தட்டில் இது இல்லை. அதனால் யூ ஹாவ் டு சிஸ்டமடைஸ் திங்ஸ். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகாரிகளுடைய சப்ஜெக்டிவ் டிசிஷனை குறைக்கிறோமோ எவ்வளவுக்கு அவ்வளவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பாஸ்போர்ட் வாங்குறது எவ்வளவு கஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலே பெரிய ஒரு சிஸ்டம் சரியாக வேலை செய்யுதுன்னா, மக்களுக்கு சுலபமாக செய்யக்கூடிய பயந்து இருக்கக்கூடிய ஒன்று செய்யறதுன்னா அது வந்து பாஸ்போர்ட் தான் நான் நினைக்கிறேன். அது பல பேர் நான் சொல்லவும் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் எதையெல்லாம் வந்து சிஸ்டமடைஸ் பண்ணி கரப்ஷனை குறைக்க முடியுமோ குறைக்கணும். ஒன்று இந்த இதில் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி வந்து உண்மையிலேயே மேல்தட்டில், அதாவது அமைச்சர்கள், அரசு, முதலமைச்சர், அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் கரப்ஷன் இது வரைக்கும் நிச்சயமாக இல்லைன்னு தைரியமாக சொல்ல முடியும். அது வந்து சோலாரில் 25 லட்சம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் 25 லட்சம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை இந்த கட்டிங் டாஸ்மாகில் வாங்குறோம் அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்லையும் சரி மற்றதும் சரி இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து காரணம் வந்து நானும் நீங்களும் தான். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இதுக்கு போகச்சேவே எப்படா நமக்கு வேலை நடக்கும்னு சொல்லிட்டு காசு கொடுக்கறதுக்கு முதல்ல ரெடி ஆகிடும். நான் என்ன சொல்கிறேன், எப்படி நீங்கள் அரசு அதிகாரிகள் மேலே இன்னும் அதிகமாக ஆக்ஷன் எடுங்க. ஆனால் ஒரு 10-20 பேரை யார் இந்த புரோக்கர்ஸோ இவனை பிடிச்சி அவனை பெருசாக பப்ளிசைஸ் பண்ணுங்க, அவனுக்கு தண்டனை கொடுங்க, பணம் கொடுக்குறவங்களுக்கு தண்டனை கொடுங்க. அது மாற்றும். இது வரைக்கும் நீங்கள் செய்யலை. பணம் கொடுப்பவர்கள் மேல் நான் தண்டனை பிடித்து அதற்கான இதை தண்டிப்போம் அப்படின்னு முதல்ல அறிக்கையை கொடுங்க. அப்பையும் பணம் கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதில் ஒரு 10 பேர் 50 பேர் 100 பேர் அவன் இதில் என்ன நடக்குதுன்னா, அரசு வந்து நம்ம செய்யக்கூடியவர்களை செய்யறதுக்கே காசு கொடுக்க வேண்டியிருக்கு. அதிகாரிகள் காலம் தாமதத்தால் நடக்குது. முதல்ல அதனால் கொடுப்பவர்களையும் நீங்கள் வந்து கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கான தண்டனையை கொடுத்து அதை விளம்பரப்படுத்தி கொடுங்க. அவன் முடியாமல் தான் செய்கிறான்றது ஒன்று. ஆனால் இந்த புரோக்கர்களுக்கு இதே வேலை. ஸோ ஐ திங்க் அதை முதல்ல செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். நிறைய பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த அரசு என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னெடுக்கணும், எது சரியாக இருக்கும், எது தப்பாக இருக்கும்லாம் சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.